அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராம் கன்னி டைரக்ஷன்ல போன வருஷம் வெளியான தி ட்ரையல் என்ற தெலுங்கு படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். சந்தேகப்படும்படியான ஒரு மரணம் நிகழுது. இறந்து போனவருடைய மனைவி தான் இந்த மரணத்துக்கு காரணமா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அந்த பெண்ணை ஒரு காவல்துறை அதிகாரி இன்வெஸ்டிகேட் செய்ய ஆரம்பிக்கிறாரு. விசாரணையின் முடிவுல மறைந்திருக்கும் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருவதுதான் தி ட்ரையல் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான ரூபா இன்ஜினியர் அஜயை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தங்களோட முதல் ஆனிவர்சரியை கொண்டாடும் போது எதிர்பாராத விதமா அஜய் மொட்டை மாடியில இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போகிறாரு. போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சு ஆக்சிடென்ட்னு முடிச்சு வச்சிடுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு ரூபா ஒரு ஆண் கூட பார்ல இருக்கும் போட்டோ இறந்து போன அஜயின் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி கிட்ட கிடைக்குது. அந்த பொண்ணு சும்மா இல்லாம அஜயோட அம்மா அப்பா கிட்ட இந்த போட்டோவை காட்ட தங்களோட மகன் சாவுல சந்தேகம் இருப்பதா சொல்லி நீதிமன்றத்துல மனு கொடுத்து மீண்டும் இந்த கேஸை விசாரிக்க சொல்றாங்க. கோர்ட் உத்தரவுப்படி இந்த கேஸை போலீஸ் அதிகாரியான எஸ்ஐ ராஜீவ் திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விசாரணையில ரூபாவுக்கும் அஜய்க்கும் இடையேயான திருமண உறவு எப்படி இருந்தது, உண்மையிலேயே ரூபா நிரபராதியா, அஜயோட மரணம் விபத்தா இல்ல கொலையா, உண்மையிலே நடந்தது என்ன என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். முதலாவதா ஹீரோயினாக ஸ்பந்தனா பிரமாதமா நடிச்சிருக்காங்க. குறிப்பா இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இவங்க கொடுக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கடைசி வரை இந்த படத்தை சுவாரஸ்யமாகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போனதுல இவங்களோட பங்கு ரொம்ப அதிகமா இருந்தது. காவல்துறை அதிகாரியாக வரும் வம்சி, அஜயாக நடிச்ச யுக்ராம் இருவரும் தங்களோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சிறப்பா நடிச்சிருக்காங்க. பின்னணி இசை இந்த படத்தோட தரத்தை இன்னும் உயர்த்தி இருக்கு. ஒளிப்பதிவுல மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஹீரோயின் இறந்து போன அவளோட புருஷன் இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசர். மொத்தமா 3 முக்கியமான கேரக்டர்ஸ். லோ பட்ஜெட்ல தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை கொடுத்ததற்காகவே டைரக்டரை பாராட்டலாம். இது போக கிளைமேக்ஸ்ல 2 ட்விஸ்ட் இருக்கு. ஒன்னு நாம எதிர்பார்த்தது தான் என்றாலும் இன்னொன்னு எதிர்பாராத ட்விஸ்ட். மொத்தத்துல ஸ்லோபன் டைப் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்ப்பவர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பொதுவான ரசிகர்கள் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.